இந்த கேஸ் வேற அடைச்சி அடைச்சி எரியுது, சீக்கிரம் சமையல் ஆக மாட்டேங்குது. குழந்தை ஏஞ்சிக்கிறதுக்குள்ள இந்த பருப்பு சாதத்தை செஞ்சு முடிச்சிடலான்னு பார்த்தா எங்க வேலையாவது. ஒருவேளை இந்த சிலிண்டர் தீர போகுதா? இப்பெல்லாம் சிலிண்டர் விக்கிற விலைக்கு மாசம் மாசம் எங்க இருந்து சிலிண்டர் வாங்க முடியுது? அம்மா வேற சும்மா நம்மள கேட்டுட்டே இருக்காங்க. என்னடி நீ நிலா வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. நீ ஆள் மாறாட்டம் பண்ணதானே போயிருக்க. இன்னும் அந்த வீட்ல எங்க நகை பணம் இருக்குதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையான்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் எதுக்குதான் இருக்கிறியோன்னு திட்டிட்டு போறாங்க. எப்படியோ இந்த குழந்தை கழுத்துல இருந்த செயினை நம்ம ஆட்டைய போட்டுட்டோம். இந்த பீரோ ஃபுல்லா அலசி ஆரஞ்சிட்டோம். இதுல ஒரு பொட்டு நகை கூட இல்ல. இவங்க கழுத்துலயும் சுத்தமா ஒரு நகையும் கிடையாது. இந்த வீட்ல எங்கதான் நகை பணம் எல்லாம் வச்சிருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க இருக்கிற மூளை முடுக்கு எல்லாத்தையும் நம்ம தேடிட்டோம். இந்த பீரோ கடியில கூட பாத்துட்டோம். ஒரு இடத்துலயும் காசு பணம் தென்படல. இங்க இருக்கிற அண்டா குண்டா சட்டின்னு எல்லாத்தையும் தேடிட்டோம். இதோ இந்த குண்டால கூட அன்னைக்கு ஏறி பாத்துட்டோம். ஒரு ரூபாய் கூட இல்ல. எல்லார் வீட்லயும் கிச்சன்ல கடுகு டப்பா உளுத்தம் பருப்பு டப்பால எல்லாம் காசு போட்டு வைப்பாங்க. இந்த வீட்ல அது கூட வைக்கவே இல்ல. அப்படி வேற எங்கதான் பணத்தை வச்சிருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியல. இதுக்கு மேலயும் இந்த வீட்ல இருந்தோம்னா எதுவும் தேராதுன்னு நினைக்கிறேன். இதுல இந்த லில்லி மல்லி தொந்தரவு வேற தாங்க முடியல. கடைக்கு போய் அது வாங்கிட்டு வா, தின்றதுக்கு இது வாங்கிட்டு வான்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்றாளுங்க. சரி சரி, இன்னைக்கு நைட் வீட்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவோம். டிவியாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா இந்த லில்லி மல்லி பண்ண கூத்துல டிவியவும் கைக்கு வச்சிட்டாங்க. ஒரே போர் அடிக்குது. இந்த போனையாச்சும் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா இந்த லில்லி மல்லி பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்காளுங்க. அது என்ன பாஸ்வேர்டு நம்மளுக்கும் தெரியாது. சந்திரா, சந்திரா வீட்ல இருக்கிறியா? நிலா, உங்க சித்தி வீட்ல இருக்கறாங்களா இல்லையா? அதோ இங்க குத்து கலாட்ட நின்னு சமைச்சிட்டு இருக்காங்களே, அது கூட உங்களுக்கு தெரியல? கிச்சன் பக்கமா போய் பாருங்க. என்ன நீ என்ன பார்த்தாலே ஆன்ட்டி ஆன்ட்டி என் கூடவே வருவ. இன்னைக்கு என்னடானா இவ்ளோ வெறுப்பா பேசுற? நீ இந்த மாதிரி எல்லாம் பேசி நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்லையே. என்னாச்சு நிலா உனக்கு? எதுக்கு காலங்காத்தாலே இப்படி உம்முன்னு இருக்கிற? கருப்பேத்துறவங்க கிட்ட கம்முனோ உசு பேத்துறவங்க கிட்ட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு படத்துல சொல்லி கேட்டிருக்கேன். அதான் இப்படி கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே? என்ன ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்க? சரி சரி, எனக்கு என்ன, நான் வந்த வேலைய பாக்குறேன். சந்திரா, சந்திரா எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், வீட்ல இருக்கிறியா இல்லையா? அக்கா இருங்கக்கா, இத குக்கரை இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். விசில் அடிச்சிருச்சு, நான் இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன்க்கா, இருங்க. என்னக்கா விஷயம்? ஒண்ணும் இல்ல சந்திரா, உங்ககிட்ட நான் கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி நகை வாங்கிட்டு போனல, அதை திருப்பி குடுக்கலாம் தான் வந்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த உன் நகையை வாங்கிக்கோ, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னது நகையா? நகை கொடுத்துட்டு போன வந்திருக்காங்களா? இங்க இருக்கு நகை. ஐயோ, என்ன இவ்ளோ நகை இருக்குது? காசு மாலை, ஒட்டியானம், அட்டிகை, கம்பல் ஏகப்பட்டது இருக்குது. ஓஹோ, இவ்ளோ நாளா இந்த வீட்டு நகை உங்ககிட்ட தான் இருந்ததா? அதான் இந்த வீடு ஃபுல்லா அலசலசு அலசி ஒரு நகையும் எனக்கு கிடைக்கலையா? அவசரப்பட்டு இந்த வீட்டை விட்டு ராத்திரி கிளம்பிடலாம் நம்ம தப்பு கணக்கு போட்டோமே. நம்ம இந்த வீட்லயே இருந்து இந்த நகை எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துக்கினேன், அதுக்கப்புறம் போகலாம். அக்கா என்னக்கா அவசரம்? ஏன் அதுக்குள்ள நகை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்க? பொறுமையா தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது தானே? ஆமா, எனக்கு எதுக்கு ஊரா முட்டு நகை? ஏதோ என் புருஷன் குடிகாரனா இருக்கிறதுனால என்கிட்ட ஒரு குண்டுமணி நகை கூட இல்ல. அதுக்காக நான் கல்யாணத்துக்கு போறதுக்காக உன்கிட்ட வந்து நகை நட்டை எல்லாம் கேட்டேன். நீயும் பெரிய மனசு பண்ணி உன் நகையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி இந்த நகை எனக்கு எதுக்கு? அதான் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். வாங்கிட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ சந்திரா. உங்ககிட்ட கொடுத்தா எல்லாம் கரெக்டா தான்க்கா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நிலா, சித்தி கொஞ்சம் வேலையா இருக்கேன், பாப்பாக்கு சாப்பாடெல்லாம் செய்யணும். இதோ இந்த ஆன்ட்டி குடுக்குறாங்களா நகை, இந்த நகையெல்லாம் வாங்கி பீரோல வச்சிரு. என்ன? ஓ, நம்மள நகை வாங்கி பீரோல வைக்க சொல்றாங்களா? ரொம்ப வசதியா போச்சு. பீரோல நகையை வைக்கிற மாதிரி வச்சிட்டு இவங்க வெளியே போனதா அந்த நகையை எடுத்துற வேண்டியதுதான். சரி சித்தி, இந்த நகையெல்லாம் வாங்கி நான் பத்திரமா பீரோல வச்சிடுறேன். எல்லா நகையும் இந்த பீரோக்குள்ள வச்சாச்சு. இனி சித்தி வெளியே போனதுக்கு அப்புறம் நைஸா இந்த பீரோவை திறந்து எல்லா நகையும் எடுத்துற வேண்டியதுதான். அது வரைக்கும் பீரோவை பூட்டி வச்சிருவோம். பீரோவை பூட்டிட்டு இந்த சாவி எடுத்துட்டு போய் சித்தி கிட்ட கொடுத்துருவோம், நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க டூப்ளிகேட் சாவியை வச்சு இந்த பீரோவை திறந்து நகையை எடுத்துக்கலாம். இந்த ஆன்ட்டி வெளியே எங்கேயாச்சும் போவாங்க, அந்த சமயம் பார்த்து நகையை எடுத்துக்கலாம்னு பார்த்தா இவங்க வெளியே போவே மாட்டாங்களே, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களே. இப்ப எப்படி இந்த நகையை எடுக்கிறது? பேசாம இவங்க எல்லாரும் நைட்டு தூங்கும் போது இந்த பீரோவை திறந்து நகையை எடுத்துக்கலாமா? ஆனா அதுல ரெண்டு பிரச்சனை இருக்குது. முதல் பிரச்சனை, இந்த பீரோவை திறக்கும் போது கிளிங்னு ஒரு சவுண்ட் வரும். அது எண்ணெய் போடாம வச்சிருக்கிறதுனால பீரோவை திறக்கும் போது அந்த சவுண்ட் வருது. அதனால பீரோவோட தாப்பால எண்ணெய் ஊத்திட்டோம்னா அந்த சவுண்ட் எல்லாம் வராது. அதுக்குண்டான வேலையை நம்ம உடனே பார்க்கணும். அப்பதான் நைட்டு பீரோவை திறக்கும் போது பீரோல இருந்து சவுண்ட் வராது. அப்புறம் ரெண்டாவது பிரச்சனை, இந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் நடுராத்திரியில தான் அலாரம் வச்ச மாதிரி ஏந்து அழுவுது. இது அழுது கீது இது ஏந்து அவங்க அம்மாவும் ஏந்து என்னமா பசிக்குதான்னு ஏதாவது செய்ய போய் கூடவே லில்லி மணியை எஞ்சி எங்களுக்கும் ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க சித்தின்னு கேட்பாளுங்க. அதுக்கப்புறம் வீடே முழிச்சுக்கும். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது.
ஆகுது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியா பண்ணணும். சித்தி வேற டிவி கைட்டி வச்சிட்டாங்க. பாப்பாவை நம்ம சரியா பாத்துக்க மாட்டோம்னு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப போர் அடிக்குது. பேசாம நம்ம போன்ல ஏதாச்சும் கேம் விளையாடலாமா? ஏய் மல்லி, இங்க பாருப்பா. ஐயோ, கமுக்கமா மேல படுத்துட்டு இருக்கியா? இரு உன்னை நாங்க என்ன பண்றோம்னு பாரு. ஏய் வாடி லில்லி, இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ணிரணும். வா. ஏய் இங்க பாத்துக்கோ லில்லி, நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். 3ன்னு சொல்லி முடிச்சதும் பாப்பா மேல பட்டு 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 அடிக்கணும். சரியா? நம்ம அடிக்கிற அடியில ரத்தமே வரணும். சரியா? என்னது இந்த குழந்தையை இவங்க ரெண்டு பேரும் உத்து உத்து பாத்துட்டு இருக்காளுங்க. குழந்தைய பார்த்து என்னமோ அடிக்கணும் கிடிக்கணும் திட்டம் போட்டுட்டு இருக்காளுங்க. 1 2 3. அப்படிதான் போடு போடு. இங்க திரும்பி வரவே கூடாது. போடு போடு. அப்படிதான் லில்லி, அப்படிதான் அப்படிதான். நல்லா அடி. வருவியா வருவியா? எங்க வீட்டுக்கு வருவியா? வர வர உன் தொல்லை தாங்க முடியல. ஏய் எதுக்கு நீ தூங்குற குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? என்னடி ஆச்சு உங்களுக்கு? ஏய் நிலா, பின்ன என்ன? எங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு உன்ன மாதிரி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றியா? நீ பாப்பா பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்க. வந்து அடிக்க வேண்டியது தானே? அடிக்காம உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏய் என்ன சொல்ற? பாப்பாவை போய் எதுக்கு அடிக்கணும்? நீ என்ன லூசா? நீங்க அடிச்சதுல பாப்பாவே ஏன் அழ ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு அப்படி பாப்பாவை போட்டு அடிச்சீங்க? ஆமா, அடிச்சாதான் பாப்பாவுக்கு வலிக்காது. அதனால தான் நாங்க இப்படி போட்டு அடிக்கிறோம். என்னது அடிச்சா பாப்பாவுக்கு வலிக்காதா? நீங்க அடிச்சதுல வலி தாங்க முடியாம பாப்பாவே ஏஞ்சி அழுது பாரு. எதுக்கு அந்த சின்ன குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏய் மல்லி, அவகிட்ட என்னடி பேச்சு? வா நம்ம அடிக்கலாம். அப்பதான் நம்ம சித்தி கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். அடி. அப்படிதான் அப்படிதான். அடி, நல்லா அடி. என்ன பாப்பா இப்படி அழுது? ஏய் லில்லிமலி, எதுக்காக நல்லா தூங்கிட்டு இருக்க குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? என்னாச்சு? எதுக்கு நீ குழந்தைய போட்டு இப்படி அடிச்சீங்க? ஏய் சொல்லு, நான் கேட்டுட்டே இருக்கேன். அப்படியே நின்னுட்டு இருக்க. சித்தி, நீங்களும் நிலா மாதிரி எங்களை தப்பாவே நினைச்சிட்டீங்க. நாங்க ஒண்ணும் பாப்பாவை அடிக்கல. நல்லா பாருங்க, பாப்பா மேல நிறைய கொசு உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த கொசு எல்லாம் கடிச்சா பாப்பாக்கு வலிக்கும் தானே? தூக்கத்துல இருந்து எஞ்சி அழும் தானே? அதுக்காக தான் அந்த கொசுவை போட்டு இப்படி அடிச்சோம். நல்லா பாருங்க, எல்லா கொசுவும் செத்து போயிடுச்சு. இனி பாப்பா நிம்மதியா தூங்கும் சித்தி. என்னது? பாப்பா மேல கொசு இருந்ததுனால அடிச்சீங்களா? உங்களால பாருங்க, கஷ்டப்பட்டு நான் தூங்க வச்ச பாப்பாவை இப்படி அடிச்சு எழுப்பிட்டீங்க. கொசு அடிக்கிற மூஞ்சிங்கள பாரு. கொசு பாப்பா மேல இருந்ததுன்னா அதை விரட்டி விட்டா பறந்து போகாதா? கொசு அடிக்கிறேன்னு பாப்பாவை போட்டு அடிக்கிறீங்க. நீங்க அடிச்சதுல தூங்குற குழந்தை எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டா. இனிமேல் நான் எப்படி தூங்க வைக்கிறது? எனக்கு இன்னும் சமையல் வேலை கூட முடியல. உங்களை யார் முதல்ல இதெல்லாம் பண்ண சொன்னா? கொசு கடிச்சதுன்னு சொன்னா நான் கொசுவத்தி ஏத்தி வைக்க போறேன். அதுக்குள்ள இப்படி குழந்தைய போட்டு அடிச்சு அழ வச்சிட்டீங்களே. சித்தி, நேத்தே கொசுவத்தி தீந்து போச்சு. கொசுவத்தி இங்க இல்ல சித்தி. அது மட்டும் இல்ல சித்தி, கொசுவத்தி வாங்கி ஏத்தி வச்சா கொசுங்க மயக்கமா தான் ஆகுது. அப்புறம் கொசுவத்தி தீந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கொசுவெல்லாம் எழுந்து பழைய மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால நாங்க கையிலே கொசுவெல்லாம் அடிச்சு சாகடிச்சிட்டோம். கொசுவத்தி ஏத்தி வச்சா கொசு மயக்கமாகுது, சுருண்டு விழுது, சாக மாட்டேங்குது. கொசுவத்தி மயக்கம். கொசுவத்தி ஏத்துனா மயக்கம். ஐடியா கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. எப்படி இந்த நகையை ஆட்டைய போடணும்னு எனக்கு ஐடியா வந்துருச்சு. அவங்களுக்கே தெரியாம எனக்கு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்த லில்லி மலைக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். சித்தி சித்தி, நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க. நான் போய் நல்ல கம்பெனி கொசுவத்தியா பார்த்து வாங்கிட்டு வரேன். அந்த கொசுவத்தி ஏத்துனா கொசுவெல்லாம் சீக்கிரம் செத்து போயிடும். பாப்பாவும் நிம்மதியா தூங்கும் கொசு தொல்லை இல்லாம. அதனால நான் பார்த்து கொசுவத்தி வாங்கிட்டு வரேன் சித்தி. லில்லி மலி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஐடியா கொடுத்ததுக்கு நான் உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஏ மல்லி, நீலாம் என்ன லூஸ் ஆயிட்டாளா? கொசுவத்தி ஏத்தி வச்சா கொசு மயக்கமாகுதுன்னா சொன்னோம். இதுல என்ன ஐடியா கிடக்குது? ஏய் பைரவி, இந்தா நீ கேட்ட கொசுவத்தி. நீ எப்படி செய்ய சொன்னியோ அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். நீ எல்லாம் முடிஞ்சதும் எனக்கு ஒரு போன் பண்ணு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொசுவத்தியை ஏத்தி வைக்கும் போது நீ முகத்துல மாஸ்க் கட்டிக்கொடி. அம்மா, மாஸ்க் போட்டுக்கிறது, மாஸ்டர் பிளான் போடுறது எல்லாம் எனக்கு தெரியும். நீ சீக்கிரம் அந்த கொசுவத்தியை கொடுத்துட்டு கிளம்பு. நான் உனக்கு சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வா. சரியா? இந்த வீட்ல ஒரு காபி குடிக்க முடியல, டிஃபன் சாப்பிட முடியல, டிவி பார்க்க முடியல. எல்லா டைம்லயும் இந்த கொசு நம்மள கடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. படிக்கிற டைம்ல தான் ஏதோ கொசு கடிச்சு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்த்தா, சாப்பிடுற டைம்ல டிவி பாக்குற டைம்ல கூட வந்து கடிச்சு டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த நிலா வேற கொசுவத்தி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, எப்ப வருவான்னு தெரியல. அவ சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். அப்பாடா, ஒரு வழியா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு பாப்பாக்கும் ஊட்டி பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு. இந்த நிலா பொண்ணு கொசுவத்தி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் அவ வரவே இல்ல. சீக்கிரம் வாங்கிட்டு வந்தானா கொசுவத்தி ஏத்தி வச்சுட்டு சீக்கிரம் படுக்கலாம். வேலை சரியா இருந்துச்சு, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. சித்தி சித்தி, நான் கொசுவத்தி வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஸ்பெஷல் கொசுவத்தி சித்தி. இந்த கொசுவத்தி ஏத்தி வச்சா ஒரு கொசு கூட வராது. இத பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரதா லேட் ஆயிடுச்சு சித்தி. பத்த வச்சிருட்டுமா? ஏ நிலா, இதெல்லாமா கேட்டிட்டு இருப்ப? கொசுவே வந்து உன்கிட்ட சொல்லணுமா? சீக்கிரமா கொசுவத்தியை பத்த வை, இல்லனா நாங்க நிறைய பேர் வந்து உங்களை கடிச்சிடும் கொசுவே வந்து சொல்லணுமா? கொசுவத்தி வாங்கிட்டு வந்து அப்படியே நின்னுட்டு இருக்க மச மசன்னு. சீக்கிரமா கொசுவத்தி பத்த வை. நான் எவ்வளவு நேரம் தான் இந்த கொசு கடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறது?
நாங்க நீ போன நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட 1000 கொசு அடிச்சு சாகடிச்சிட்டோம். சீக்கிரமா பத்த வை. பத்த வைக்கிறேன். அதுக்காக தானே ஸ்பெஷல் கொசுவத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, ஒரு வழியா கொசுவத்தி உடையாம ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பத்த வச்சிட வேண்டியதுதான். பத்த வச்சிட்டு நம்ம வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்னடி பண்றா இவ? ஏய் நிலா, என்ன நீ பண்ற? கொசுவத்தி தானே ஏத்தி வைக்க போற, என்ன கொள்ளைய அடிக்க போற? அதுக்கு போய் என்னமோ கொல்ல கூட்ட தலைவி மாதிரி முகத்துல துணியெல்லாம் கட்டிருக்க. நாங்க எல்லாம் கொரோனா டைம்லயே மாஸ்க் போடாம மாசா சுத்தின ஆளுங்க. போலீஸே எங்களை ஒண்ணும் பண்ணல, நாங்க சின்ன பசங்கன்னு. நீ என்னமோ இந்த சின்ன கொசுவத்தி ஏத்துறதுக்கு போய் இப்படி முகத்துல மாஸ்க் எல்லாம் கட்டிட்டு வர. சிரிக்கிறீங்களா? சிரிங்க, நல்லா சிரிங்க. இந்த கொசுவத்தி ஏத்தி வச்சா கொசு மயக்கமாகுதோ இல்லையோ, ஆனா நான் பிளான் பண்ணது எல்லாம் நடக்க போகுது. இந்த கொசுவத்தில கண்டிப்பா நீங்க மயங்கிடுவீங்க. கொசுவத்தி ஏத்தியாச்சு. புகை வருது, புகை நல்லா வருது. ஏய் மல்லி, இங்க பாரு, இந்த கொசுவத்தில எவ்வளவு புகை வருது. இது என்ன சாதா கொசுவத்தியை விட இந்த கொசுவத்தில புகை நிறைய வருது. ஏய் லில்லி, வந்தா நல்லதுதான் லில்லி, அப்பதான் எல்லா கொசுவும் சீக்கிரம் சாகும். இந்த கொசுவால நைட் எல்லாம் தூங்கவே முடிய மாட்டேங்குது. எனக்கு இப்பவே தூக்கமா வருது. ஆமா மல்லி, எனக்கும் அடே தூக்கமா வருது. இதுவரைக்கும் இந்த மாதிரி தூக்கம் எனக்கு வந்ததே இல்லையா? என்னாச்சு? திடீர்னு நம்மளுக்கு தலை சுத்துது, ரொம்ப கேரா இருக்கு, நிக்கவே முடியலையே. ஒருவேளை காலையில இருந்து வேலை செஞ்ச டயர்டா? இது வரைக்கும் இந்த அளவுக்குலாம் டயர்ட் ஆனது இல்லையே, நிக்கவே முடியலையே. நம்ம நினைச்சதை விட நல்ல பவரா தான் இருக்கு. நம்ம அம்மா நல்லாவே ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த கொசுவத்தியை ஏத்து வச்ச 2 நிமிஷத்துலயே எல்லாரும் நல்லா மயங்கி விழுந்துட்டாங்க. இப்ப நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம அம்மாக்கு சிக்னல் கொடுத்துட வேண்டியதுதான். ஏய் பைரவி, எல்லாரும் மயங்கிட்டாங்கல்ல? அம்மா இங்க பாரு, எல்லாரும் நல்லா மயங்கி விழுந்துட்டாங்க. நீ செஞ்சு கொடுத்திருக்க கொசுவத்தி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமா. சரி, இந்த பீரோவோட டூப்ளிகேட் சாவி நான் வச்சிருக்கேன். நான் சீக்கிரமா இந்த பீரோ ஓபன் பண்ணி நகையெல்லாம் எடுத்துறேன். ஏய் பைரவி, ஒரு குண்டு மணியை கூட விடாத. நீ பீரோல இருந்து நகை எடுக்கும் போது அப்படியே ஒரு நல்ல பட்டு புடவையா இருந்தா எடுடி, அம்மா எடுத்து கட்டிக்கிறதுக்கு. அடச்சே, பட்டு புடவை எல்லாம் தேவையில்லை. இருக்கிற நகை நெட்லாம் போதுமா. யாராச்சும் வந்துகிட்டு போறாங்க. நம்ம சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கிளம்பணும். கொசுவத்தி வேற முடியற மாதிரி இருக்கு. அப்புறம் இது முடிஞ்சதும் எல்லாரும் முழிச்சுக்க போறாங்க. இவங்க எல்லாருக்கும் மயக்கம் தெளிஞ்சிச்சுன்னா கொசு அடிக்கிற மாதிரி நம்மள அடிச்சிருவாங்க. கிடைச்சது வரைக்கும் போதும், வா சீக்கிரம் நம்ம இந்த இடத்தை விட்டு போயிடலாம். ஏய் பைரவி, சீக்கிரம் நடைய கட்டு, யாராச்சும் முழிச்சுக்க போறாங்க, சீக்கிரம் வாடி. அம்மா அங்க பாருமா. என்னது இது? நீ எப்படி இங்க? என்ன தலையில கட்டையால அடிச்சு மயக்கம் வர வச்சு இத்தனை நாளா உங்க வீட்ல கட்டி போட்டு வச்சிருந்தீங்க. இவ்வளவு நாள் என்னோட வேஷத்துல நிலாவா இந்த வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் மயக்கம் வர வச்சு இந்த வீட்ல இருக்கிற எல்லா நகையையும் இப்படி திருடிட்டு போறியே. அச்சசல் என்னோட உருவத்துல இருக்கிறியே, நீ யாருன்னு தெரியுமா? நீதான் என் கூட ஒட்டி பிறந்த ரெட்ட பிறவி. நீ என்னுடைய அக்கா தான். என்னது, நம்ம 2 பேரும் ஒட்டி பிறந்த ரெட்ட பிறவியா? நான் உனக்கு அக்காவா? பைரவி, அவ சொல்றத நம்பாத, நீ என்னோட பொண்ணுதான். அவ இந்த மாதிரி உன்கிட்ட பேசி உன்னை கவுக்க பாக்குறா. சீக்கிரம் வா, நம்ம இங்க இருந்து போலாம். என்ன விட்டு நீ எங்க போற பைரவி? இந்த நகை எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. ஆனா நீ இங்கே